2017 ஒரு பிரபல நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைதாகியிருந்த நடிகர் திலீப் என்பவரை நிரபராதின்னு சொல்லி நேற்று கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்காக பல நடிகைகள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. 2017 பிப்ரவரி 17 ஒரு பிரபல நடிகையை கார்ல கடத்தி ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செஞ்சதோட அதை வீடியோவாவும் பதிவு செஞ்சிருந்திருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் நடத்தின விசாரணையில நடிகர் திலீப்புக்கும் அந்த நடிகைக்கு ஏதோ முன்விரோதம் இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் அந்த நடிகையை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட நடிகர் திலீப் அந்த கும்பலுக்கு காசு கொடுத்து இதை பண்ண சொல்லியிருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. ஆனா 85 நாள் மட்டுமே ஜெயில இருந்துட்டு அடுத்து ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு. இந்த வழக்குல மொத்தம் 10 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல திலீப் 8வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்தாரு. இந்த வழக்கு சம்பந்தமா நேத்து கேரளா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுல 6 பேர் மட்டும் தான் குற்றவாளின்னு நடிகர் திலீப்புக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்கு. பாலியல் வன்கொடுமை பண்ணி வீடியோவா எடுத்த அந்த மொபைல் போன் கிடைக்காததுனால இப்ப எல்லாருக்குமே சாதகமா அமைஞ்சிருக்கு.